இந்த உண்மையை சொல்லணும்னா பிரவீனோட இன்டர்வியூ எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஆஃப்டர் எவிக்ட் அவர் வந்து சொல்லியிருக்காரு, யாரோ கொஸ்டின் கேட்கும்போது கமருதீன் என்னதான் பண்றாருன்னு கேட்கும்போது, எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வதி தான் கமருதீனை வச்சு விளையாடுறான்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. கமருதீன் தான் பார்வதி அடிக்கிறான். அவன் பார்வதி அடிச்சு அவன் அனுப்பணுன்றதுதான் அவனோட மோட்டிவ் அப்படின்னாரு. ஏன்னா பார்வதிய வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அஃபெக்ஷன், ரிலேஷன்ஷிப் எதாலையுமே வந்து அவங்கள அடக்க முடியாம அவங்க ஒரு ஹைப்ல போயிட்டு இருந்தாங்க. அத ஒரே அப்படியே இப்படி இப்படி அடக்கி உள்ளுக்குள்ள வச்சதுதான் கமருதீன். அதுக்கு பயன்படுத்தப்பட்டதுதான் வந்து இந்த லவ். இத பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாருன்னா உள்ளுக்குள்ள வச்சு அடக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்வதி பேசியிருக்கவே மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. இன்னைக்கு சாண்ட்ரா தெரியுறாங்களா, பார்வதி தெரியுறாங்களான்னு அன்னைக்கு கேட்கும்போது கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பார்வதி விட இப்ப சாண்ட்ரா தான் தெரியுறாங்க. கனி சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து பார்வதி வந்து பீட் பண்ணிட்டாங்க, போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கதான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா அந்த வீட்லயே வந்து பார்வதியோட கேம் இப்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் யாருங்க? யாரால அவங்க லாக் செய்யப்பட்டிருக்காங்க? ஒரு கேள்வி, பார்வதி மேல எந்த தப்புமே இல்லையா? இருக்கு. அததான் சொல்றேன் இப்போ. இருக்கு. அவங்க மேல தப்பு இருக்கு. பார்வதிக்கு ஃபுல்லா வந்துட்டு பார்வதி பாவம், பார்வதி இதெல்லாம் பாவனே சொல்லல. நான் சொல்றேனே அவங்களும் வச்சு கேம் விளையாடுறாங்க. நீ யாரையும் வச்சு பார்வதி யாரையும் வச்சு அதுதான் சொல்றேன். ஆனா பார்வதி லவ்ன்ற கேம்ல சபரிய வச்சு, எஃப்ஜேவை வச்சு, வேற யாராவது அங்க கல்யாணம் ஆகாத பசங்களை வச்சு விளையாடல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அது அவங்க விளையாடுறத எப்படி விளையாடுவாங்கன்னா சண்டை போட்டு விளையாடுவாங்க, சண்டையில விளையாடுவாங்க. ஏதாவது ஒரு டாஸ்க்ல வருதா அது ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி அதை ஹைலைட்டா கொண்டு போக முடியுமா அதுல சண்டை போடுவாங்க. நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு கேப்டனா இருந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு டீம் பிரிக்கிறாங்கன்னா, எனக்கு போன வாரம் கூட எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. நான் இந்த ஒர்க் இந்த மாதிரி மட்டும் தான் செய்வேன், ஒரு வாட்டி தான் செய்வேன், 3 வாட்டி செய்ய மாட்டேன், கிச்சன் துடைக்கிறதெல்லாம் அப்படின்றத ஒரு எடுத்துட்டு வந்தாங்க. அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி கேம் தான் வந்து பார்வதி பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. கமருதீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு?